சென்னை வாழ் சிட்லப்பாக்கம் பேரூராட்சி மக்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு நாள் கூட சரியா புரிஞ்சுக்கிட்டே இல்ல. நான் சொல்றது கேளு சாந்தி. நான் கேட்க மாட்டேன். ப்ளீஸ் லிசன் டு மீ. நீ முதல்ல வெளியே போ. சாந்தி, நான் சாக போறேன். உன் பேர் ஏத்தி வச்சிருக்காங்க. நீ ஜெயிலுக்கு போனா நீ கழுத்து நடு. ஐயோ ஏய் நீ புரிய போற. வெளியே போ. சாந்தி சொல்றேன். நோ சாந்தி. இதா. உன் பொண்ணை கூட்டிட்டு போ. அம்மா. சாந்தி. 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 மானம் கெட்டவன். ஏன் தட்டுறத நிறுத்திட்ட? ஓ, அப்ப நான் செத்தா உனக்கு சந்தோஷமா? இது வரதால உள்ள போய் பேசிக்கலாம்டா. ஏன் மானம் போகுதா? அது போய் 5 வருஷம் ஆச்சு செல்லம். சாந்தி சாந்தி. ஃபேமிலி மட்டும் தான் வீடு கொடுப்பாரு. ஹவுஸ் ஓனர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். 2 பேச்சுலர்ஸ் பசங்க மட்டும் இருக்காங்க. அவங்களையும் எப்படி வெளியேற்றிடுவாரு? அட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ யாரோட அனுப்பலாம்? என்ன காசுக்குள்ள இவனுக்கே நான் தான் வீடு பிடிச்சு கொடுத்தேன். என்னவே துப்புறான். புலிக்குட்டி இன்னொரு தன்மான சிங்கம் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். பாத்து வெல்கம் பேச்சுலர். இருக்கிற எல்லா ஃபேமிலியும் வெளியேற்றுறோம். காலையில 10 மணிக்கு ஆபீஸ் ஆரம்பிக்குது. சாயங்காலம் 5 மணிக்கு ஆபீஸ் முடியுது. ஆனா நீ காலையில 7 மணிக்கு ஆபீஸ் போற. நடு ராத்திரி 11 மணிக்கு தான் திரும்பி வர. முன்னால 3 மணி நேரம், பின்னால 6 மணி நேரம், ஆக மொத்தம் 9 மணி நேரம். என்ன பண்ற? So this is your question. சாந்தி, இங்க இருந்து போக வேண்டாமா சாந்தி? அங்க இருந்து திரும்பி வர வேண்டாமா சாந்தி? ஏன் படுத்து உருட்டிக்கிட்டே போற? இல்ல நடந்து போறியா? பைக்ல தானே போற? சாந்தி, we are living in Chennai. சென்னை டிராபிக் பத்தி உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு தெரிஞ்சுக்க. இன்னைக்கு ஆபீஸ்க்கு உன் கூட நான் வரேன். போ. திருப்பி வரது நானே பாத்துக்கலாம். டிக் 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 டக் டக் டக். அப்படி என்னமோ பண்ற. சாந்தி. அதுதான். சாந்தி ஆயிடுச்சு. சாந்தி. நீ என்ன கூட்டிட்டு போடா. சாந்தி, நான் ஆபீஸ்க்கே போற சாந்தி. உன்னை உட்கார வச்சு மூஞ்சியே பாத்துக்க. போற சாந்தி. Idiot! Nonsense! குட்டி, call the police. வேணாம் தெரியாம பண்ணிட்டோம். ஏய் மன்னிப்பு கேளுடா. சாரி 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 சாரியோ சாரி. Out, out, get out. புலிக்குட்டியோட வீடு எந்த வீடு? பூட்டு போட்டுருக்கு. அது ரொம்ப நாளா அப்படிதான் இருக்கு. நாங்க 2 மாசத்துக்கு முன்னாலே லெட்டர் போட்டோமே. இதுவா பாருங்க. இதான். அன்பும் பண்பும் பாசம் நேசம் கொண்ட புலிக்குட்டிக்கு நான் உன் நண்பன் நல்லவன் எழுதுவது. நான் என் நண்பன் குமரனை கூப்பிட்டுட்டு எப்ப வரலாம் அங்க வருவேன். வந்துட்டோம் இல்ல? கரெக்டா தான் எழுதிருக்கேன். இந்த உலகத்திலேயே போட்ட லெட்டரை போட்ட அட்ரஸ்க்கு போட்டவங்களே வந்து படிக்கிறது நீங்களா தான் இருக்கும். கிளம்புங்க. அப்பா, எம்பிட்டு நாளைக்குதே நமக்கு இந்த குரங்கு புழப்புனே தெரியாம போச்சே. ஹவுஸ் ஓனரை சமாளிக்கிறதுக்கு எப்படி கூடினா போக வேண்டியதா இருக்கு. நல்லா இருக்கு. சத்தம்லாம் பேசுறா. ஹே
ஏய் புலிக்குட்டி நல்லா இருக்கியா? நான் இருக்கேன்டா. நீ எப்படி உள்ள வந்த? பின்னால கயிறு இருந்துச்சுல்ல, அது புடிச்சுக்கிட்டு. ஆமா, ஏன்டா வெளியில பூட்டு போட்டிருக்க? நான் எங்கடா பூட்டினே? ஹவுஸ் ஓனர் பூட்டி இருக்காண்டா. ஏன் வாடகை கட்டலையா? நாங்கன்னா கொடுக்காம இருப்போமா? அப்புறம் ஏன்டா? அது வயசு பொண்ணு இருக்கிற இடமா, பேச்சுலர் கொடுக்க மாட்டாங்களா, ஃபேமிலி மேனுக்கு தான் கொடுப்பாங்களா? யார வயசு பொண்ணுங்களையா? அப்துல் கலாம் பேச்சுலர் தான், அண்ணா ஹசாரே பேச்சுலர் தான், ஐயா கர்ம வீரர் காமராஜர் பேச்சுலர் தான், பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பேச்சுலர் தான். இப்படி ஒழுக்கமா இருந்து சாதிச்ச நிறைய பேர் பேச்சுலர் தான். சொல்லு உங்க ஓனர்ட்ட. கேட்டுக்க. அதைத்தாண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யார் அந்த தாலிங்கடிமா குதுக்கமா பேசிக்கிட்டு இருக்கேன்? நானும் உன் நண்பன் தான். நீ எப்படிடா என் நண்பனாவ? என் நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே. அப்பாடி, ஏழ்ற பெண் பக்கமா கயத்தை பிடிச்சி ஏறி வந்துல வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. ஆமா, என்ன விஷயமா இங்க வந்திய? இந்த உலகமே எங்களை திரும்பி பார்க்கணும். உங்க ரெண்டு பேர்த்தையும். ஆமா, நீ 10வது பெயிலு சார், நீங்க 6 பாஸா பெயிலா சார்? படிச்சுட்டு இருந்தேன். அப்ப 5வதே சார்? வச்சுக்க. படிக்கிற வயசுல அப்படி என்னதே சார் பண்ணீங்க? பிள்ளையா இருக்கு, டெய்லி 108 குடம் தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருந்தேன். நல்ல ஊத்தியது சார். தெரு முனையில ஒரு பிள்ளையார் அனாதியா கிடக்குறாரு, போய் தண்ணி ஊத்துறீங்களா? ஏய், இப்ப போய் எல்லாம் ஊத்த முடியாது. ஏய் எந்திரா, எந்திரிங்கடா. ஏய் கத்தாத, ஹவுஸ் ஓனர் வந்துட்டு போறாங்க. எந்திரிங்கடா, நொன்னேடா. நடு சாமத்துல அட்டடக்கால போட்டுக்கிட்டு என்ன அலப்பறைய குடுக்குறீங்க? உங்க எம்டியை விட அந்த ஆளு எவ்வளவு மேல்றா. நான் தெரியாமத்தான் கேக்குறேன். ரோட்ல போற ஒருத்தனை உங்களால திரும்பி பார்க்க வைக்க முடியுமாடா? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது. ஐயா என்ன சொன்னீங்க? நினைக்கிறத பெருசா நினைக்கணும். கேட்டுக்கோ கேட்டுக்கோ கேட்டுக்கோ. கேட்டுச்சுடா. என்னைய பார்த்தா உங்களுக்கு இழிச்சா பேனிய மோத்துல எழுதி ஊட்டியிருக்கா? அது இல்லடா புலிக்குட்டி. ஏய் பேசாத. விடிஞ்சு எந்திரிச்சு பார்க்கும் போது ஒத்த பய இருக்க கூடாது, இறங்கி ஓடி போயிருங்க. கொஞ்சம் அசந்தா என்னமா குதிரை ஏறுறாங்க.